ஆன்மீக சான்றோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, சென்ற ஒரு முறை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ என்ற ஒன்றை பற்றி உலகம் முழுதும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பரவினால் உலகில் தீமைகள் 60%, நன்மைகள் 40% நடக்கும். சத்தியம், தர்மம், உண்மை, அறிவு, அன்பு, பசிக்கு அன்னம், உலக சமாதானம், நீர்வளம், நிலவளம், மக்கள் நலம், நோயற்ற வாழ்வு வேண்டி உலகம் முழுதும் சாந்தியும் அமைதியும் ஏற்படுத்துகின்ற ஒருவன் வாசி ஓட்டி தன்னுள் ஒளி கண்டு தான் ஒளி கண்ட பிறகு தான் யார் என்று அறிந்த பின் தான் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியும் என்பதை ஆத்மா என்ற ஒளியை, அகஸ்தீஸ்வரன் என்கின்ற ஒளியை தன்னுள் யார் காணுகிறார்களோ அவர்கள்தான் உலகம் முழுதும் சத்திய தர்மத்தை காப்பாற்ற முடியும் என்று சொல்லியிருந்தோம். இப்பொழுது ஒரு சில நிகழ்ச்சிகள் வருகிறது. நான் பெரியவன் என்றோ, ஞானி என்றோ, யோகி என்றோ, ரிஷி என்றோ சொல்ல வருவதற்கில்லை. வாசி ஓட்டினால் உலகில் நடப்பதையெல்லாம் முன்கூட்டியே தெரிந்து கொள்ளலாம் என்கின்ற போது இப்பொழுது உலகம் முழுதும் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் என்று ஒன்றை சொல்லுகிறார்கள். அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் உலக நாட்டில் இருக்கின்ற அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள், தலைவர்கள், எண்ணெய் வள நிறுவனர்கள் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி இல்லாததை இருப்பதாகவும் இருப்பதை இல்லாததாகவும் காட்டுகிறார்கள் என்று அரசியல்வாதிகள் மத்தியிலும் தொழிலதிபர்கள் மத்தியிலும் பார்லிமெண்ட், சட்டமன்றம், உலக நாட்டு சபை வரை கேள்விக்குறியாக்கியிருப்பதற்கு காரணமாக இருப்பது ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள். ஏஐ என்கின்ற ஒரு படத்தை வைத்துதான் மக்களை திசை திருப்புவதற்காக ஒரு பெரும் கூட்டம், சதி கூட்டம் செய்யும். அதில் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒன்று சொன்னேன், வாசியை ஓட்டுங்கள், உங்களுள் இருக்கின்ற உங்கள் ஆத்மாவை பாருங்கள். சத்தியம், தர்மம், உண்மை, அறிவு, அன்பு, பசிக்கு அன்னம், உலக சமாதானம், நீர்வளம், நிலவளம், மக்கள் நலம், நோயற்ற வாழ்வு, ஒன்றே குலம், ஒருவனே தேவன், யாதும் ஊரே, யாவரும் கேளீர், எப்பொருள் யாரார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்பொருள் காண்பது அறிவே, எல்லோரும் இன்புற்றிருக்கன்றி வேறொன்றேன் பராபரமே. இவைகள் எல்லாமே சித்தர்கள், புராணங்கள், இதிகாச காலங்களிலிருந்து சொல்லப்படுகின்றது. சத்தியம், தர்மம் என்று சொல்லுகின்ற போது சத்தியத்துக்கு விஸ்வாமித்திரனையும் தர்மத்திற்கு கர்ணனையும் உருவாக்கினார்கள். சத்தியம், தர்மம் என்கின்ற போது கடவுள் என்கின்ற ஒன்றே தர்மம் என்கின்ற கர்ணனிடம் கையேந்தியது என்று சொல்லுகின்ற போது இந்த உலகில் உங்களுக்கு சிறந்தது ஒன்று சத்தியம், தர்மம், உண்மை, அறிவு, அன்பு, பசிக்கு அன்னம், உலக சமாதானம், ஒன்றே குலம், ஒருவனே தேவன், யாதும் ஒரே யாவரும் கேளு, எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்பொருள் காண்பது அறிவு. இப்பொழுது எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் என்று சொல்லுகின்ற போது நீங்கள் எதை நம்புவீர்கள், எதை நம்ப மாட்டீர்கள்? அப்ப ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்புகிறீர்களா அல்லது உண்மையான சத்தியத்தை நம்புகிற என்ற கேள்வி வந்துவிட்டது அல்லவா? ஆகவே வாசி ஓட்டுங்கள், வாசி ஓட்டுங்கள், உங்களுள் ஆத்ம ஒளியை காணுங்கள். உங்கள் இருக்கின்ற பிந்து கீழ் நோக்கி இறங்குகின்ற பிந்து மேல் நோக்கி ஏறினால் கபால உச்சியில் ஒரு ஒளி கிடைக்கிறது. 21,600 சுவாசத்தை அடக்கினால் 72,000 நாடி நரம்புகளையும் அடக்கி ஒடுக்கினால் ரஜோகுணம், தமோகுணம், சத்துவகுணம், இடகலை, பிங்களை, சுழிமுனை அடங்கினால் மாதா, பிதா, குரு, தெய்வம். தெய்வம் என்பது உங்களுடைய சுவாசம். கபால உச்சியில் பீனல் சுரப்பி என்கின்ற பீனல் சுரப்பியில் படுகின்ற போது பிந்துவானது பீனல் சுரப்பியை உஷ்ணத்தின் மூலம் திறக்கிறது. அப்பொழுது நமசி, சி, நா பூமி, மா நீர், சி அக்னி நெருப்பு. அப்ப நா என்கின்ற பூமியில் மூலாதாரத்திலிருந்து மா என்கின்ற நீர் விந்து, சி என்கின்ற உஷ்ணத்தால் வாயுவால் பீனல் சுரப்பியை திறக்கின்ற போது சுழிமுனையில் ஒளி கிடைக்கிறது. அந்த சுழிமுனை ஒளியை கண்டால் உலகில் நடப்பதையெல்லாம் சொல்லலாம் என்று நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இப்பொழுது எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் என்று சொல்லுகின்ற போது சத்தியம், தர்மம் பாதிக்கப்படலாம். போலிகள்
தப்பித்துக் கொள்ளலாம். உண்மையான சத்தியம் தர்மம் பாதிக்கப்படலாம். ஆகவே சத்தியம் தர்மம் பாதிக்கப்படுகின்ற நேரம் உலகத்தில் வந்துவிட்டது. அப்ப ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பவன் வந்தால் மட்டும்தான் உலகத்தை சாந்தியும் சமாதானமும் கொண்டு வரும். இல்லை என்றால் உலக யுத்தம் ஆரம்பித்துவிடும். ஆணவம் தான் உலக யுத்தத்தில் காரணமாக இருக்கும். ஆணவம் என்கின்ற நான் இந்த சரீரத்தில் நோய் இல்லாமல் பணம், காசு, பொம்பளை சுகம், தண்ணி சுகம், பெருமை, புகழ். புகழ் என்பது ஒரு தக்காளி மாதிரி. இன்றைக்கு ஒருவன் புகழ்வான், நாளைக்கு ஒருவனை கேவலப்படுத்துவார்கள். இன்றைக்கு புகழ்கின்ற புகழ் இன்னொரு நாளைக்கு வீதிக்கு வரும். தங்கம் ஒரு நாளைக்கு நடுத்தெருவுக்கு வரும். பசி, அன்னம், சாப்பாடு ஒரு நாளைக்கு 500 ரூபாய்க்கு கிலோ அரிசி வந்துவிடும். மக்களே, உங்களை எச்சரிக்கிறேன், வாசி ஓட்டுங்கள். விவசாயி வணங்கப்பட வேண்டும், விவசாய கூலி பாராட்டப்பட வேண்டும், பத்தினி வணங்க வேண்டும், பத்தினி பாராட்டப்பட வேண்டும் என சொல்லியிருக்கிறேன். அப்பொழுது ஒன்றாவது பேச்சுக்குரியதாக எடுத்துக்கொண்டு பேச்சாளிகள், பட்டிமன்றத்துடையவர்கள் எல்லாம் என் பேச்சை ஏற்றுக்கொண்டு உண்மையை ஆராய்ந்து பாருங்கள். உலகத்தில் சாந்தியும் அமைதியும் கிடைக்க வேண்டும். எவன் நல்லவன் எவன் கெட்டவன் என்று சொல்லுவதற்கு இயற்கை என்ற பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு நல்லறிவு போய்க்கும். பிரபஞ்ச சக்தியை தவிர, உங்கள் இருக்கின்ற ஆத்மாவை தவிர, உங்கள் இருக்கின்ற மனத்தை தவிர, உங்கள் இருக்கிற சுவாசத்தை தவிர வேற எதுவும் சத்திய தர்மத்தை உங்களுக்கு காட்டி கொடுக்காது என்பதால் உலகம் முழுதும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்கின்ற ஒன்று எப்பொழுது அதிகமாக விரிவாக்கப்படுகிறதோ, தொழில் நன்மைக்காக தீமையை எப்பொழுது கைமேல் எடுத்துக்கொண்டு ஆடுகிறார்களோ அவர்களே அவர்களுடைய தண்டனையை அவர்களே அனுபவிக்க வேண்டும். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது இந்த சமுதாயத்தின் சத்திய தர்மத்தை அளிக்கின்ற ஒன்றுதான். 30%, 40% நன்மை தரு என்பதற்காக 60% தீமையை கையில் எடுத்து ஆண்டு கொண்டால் எவன் தீமையை கையில் ஆளுகின்றானோ அவனே அவனுக்கு அழிவை உண்டு கொண்டு கொள்கிறான். ஆகவே சத்தியம் தர்மம் என்பது என்றால் இயற்கை தான் சத்தியம் தர்மம். பேரண்டத்தில் ஒளி, பிண்டத்தில் ஒளி. பிண்டத்திற்குள் இருக்கின்ற விந்து தங்கம். விந்துவை ஒளியாக மாற்றுங்கள். விந்து ஒளியாக மாறினால் ஒளி அழிவதில்லை, தங்கமும் அழிவதில்லை. ஆகவேதான் ஆத்மா என்ற ஒளியை தங்கம் என்றார்கள். தங்கம் செய்கின்ற சித்தர்களை எல்லாம் தங்கம் தங்கம் என்று அலையாதீர்கள். உங்களுள் இருக்கின்ற விந்து நாதம் தான் ஒளியாக வாசியினால் கிடைக்கிறது. அந்த விந்து நாதம் என்கின்ற தங்கத்தை பாருங்கள். புறத்தங்கத்தை தூக்கி வீசாட்டுங்கள். உலகம் பேரழிவுக்கு ஆளாகின்றது விஞ்ஞான வளர்ச்சியால். விஞ்ஞானம் வளர்ச்சி வேண்டும், ஆனால் அஞ்ஞானமும் விஞ்ஞானமும் ஒன்று. மெய்ஞானம் தான் ஆண்டவன், இறைவன், பரம்பொருள், பேரண்ட ஒளி. உங்களிருக்கின்ற விந்து ஒளி, உங்களிருக்கின்ற மனம், உங்களிருக்கின்ற குருவே உலகத்தை ஆராயட்டும். உலகத்தில் சாந்தியும் சமாதானம் ஏற்பட்டு சத்தியம், தர்மம், உண்மை, அறிவு, அன்பு, பசிக்கண்ணம், உலக சமாதானம், நீர்வளம், நிலவளம் வாழ்ந்திட பத்தினி பாராட்டப்பட வேண்டும், விவசாயி வணங்கப்பட வேண்டும், விவசாய கூலி பாராட்டப்பட வேண்டும். தங்க விலை எப்பொழுது ஏறுகிறதோ அப்பொழுதுதான் உலக தலைவர்கள் தீய நிலைக்கு செல்கிறார்கள் என்ற அர்த்தம். தங்க விலை கூட கூட அரசியல்வாதிகள், விஞ்ஞானிகள், தங்க உற்பத்தியாளர்கள், தங்கம் விற்பனை செய்பவர்கள் எல்லாம் இந்த சமுதாயத்தை சீரழிக்கத்தான் வருவார்களே ஒழிய மீறி நல்லதை இந்த தங்க விலை உயர்வு உங்களுக்கு ஒரு தீய வழியை காட்டுகிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, மூவாசையும் விட்டுவிட்டு மனித நேயத்துடன் 850 கோடி பேரில் 1 கோடி பேராவது நாணத்தை பெற்று வாசியை ஓட்டி உள்ளொளியை காணுங்கள். 1 கோடி மக்கள் உலகம் முழுதும் உள்ளொளியை கண்டால் இந்த உலகம் உயர்ந்த நிலைக்கு வரும் என்று ராமலிங்க சுவாமி சொன்னார். ராமலிங்க சுவாமி 100 கோயில் கட்டுவதும், 100 ஆலயம் கட்டுவதும், 100 தெப்பக்குளம் வெட்டுவதும், 100 மருத்துவமனை கட்டுவதும் விட உயர்ந்தது. ஒளிகென்ற ஒரு நாணியை வணங்குங்கள், ஒளிகென்ற ஒரு நாணியை வணங்குங்கள், ஒளிகென்ற ஒரு நாணியை வணங்குங்கள். ஒளிகென்ற நாணிகள் பைத்தியனாய், பித்தனாய், அவஜோதனாய், அசிங்கமாய், அருவருப்பாய் மக்கள் ஒதுக்கப்பட்டவனாக இருப்பான். ஒளிகென்ற நாணியை வணங்குங்கள், ஒளிகென்ற நாணியை வணங்குங்கள். ராமலிங்க சுவாமியுடைய புகழ் பாடுங்கள், அகஸ்தீஸ்வரர் புகழ் பாடுங்கள். ஈஸ்வரன் என்கின்ற ஒரு நாமம் தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் உதவுது என்றெல்லாம். ஈஸ்வரன்
சுவாசம், வாசி, அனைத்து உயிர்களுக்குள்ளும் இருக்கின்ற சுவாசமும் மனமே குரு. பேரண்ட குரு ஒன்று இருக்கிறது. அந்த பேரண்ட குருவை ராமலிங்க சாமி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்றார். அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வணங்குங்கள். குருவே சரணம். அகசீஸ்வராய வித்மகே காலஹஸ்தாய தீமகி தன்னோ சர்வ பிரசோதயாத். ஓம் சிவாய நம. அகசீஸ்வரா. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.